நாம எது பார்க்க போறோம்? நேஷனல் பார்க்கும் பயோஸ்பியருக்கும் என்ன வித்தியாசங்கிறத ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் எலாபரேட்டா நீங்க எழுதிக்கலாம். See, wildlife sanctuaryல the focus is only on the species. எதை பாதுகாக்கிறது மட்டும்தான்? ஸ்பீஷிஸ். வைல்ட் லைஃப் சாங்சுரி, ஒரு ஏரியாவை வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக டிக்ளேர் பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷீஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. யூ கெட்டிங் இட்? they are least concerned about the entire what area or the forest. An area which is declared as a wildlife sanctuary, what the focus is only on a species, not on a area. Is it very clear? Focus is only on the species, not on the area. அதனால since the focus is only on the species, not on the area, movement of people in the wildlife sanctuary is not restricted. Is it very clear? You can go via what? Wildlife sanctuary. It is not what? Restricted at all. Restricted கிடையாது. புரியுதா? நீங்க உடுமல்பேட் இருக்குல்ல, உடுமல்பேட் to மூணார், you go from Udumalpet to Munnar, you go via what is called as the Chinnar Wildlife Sanctuary. உடுமல்பேட் டு மூணாருக்கு இருக்கிற அந்த ரோடே எது வழியா தான் போகுது? சின்னர் வைல்ட் லைஃப் சாங்சுரி வழியா தான் போகுது. அப்ப அங்க என்னது? பீப்புள் மூவ்மெண்ட் இஸ் நாட் வாட் ரெஸ்ட்ரிக்டட் ஆர் ப்ரோஹிபிட்டட். இது வைல்ட் லைஃப் சாங்சுரி. அப்புறம் தான் புரிய வருது என்னன்னு சொல்லிட்டு, வெறும் எதை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணா பத்தாது, ஒரு ஸ்பீஷீஸ் பேஸ்டு ப்ரொடெக்ஷன். ஸ்பீஷீஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலாம் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. என்டையர் ஏரியாவை ப்ரொடெக்ட் பண்ணா தான் என்ன பண்ண முடியும்? லைக் வாட், அந்த ஸ்பீஷீஸை ப்ரொடெக்ட் பண்ண முடியுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் எப்போ வருது? அதுக்கப்புறம் வருது. அப்பதான் த கான்செப்ட் ஆஃப் எது எமர்ஜ் ஆகுது? நேஷனல் பார்க். நேஷனல் பார்க் என்னன்னா ஃபோக்கஸ் ஏரியா. என்னன்னா they understood in order to protect a species the entire area has to be what protected. அப்ப என்டையர் ஏரியாவை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா என்னது? பீப்புள் மூவ்மெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அப்பதான் அந்த ஏரியாவை என்ன பண்ண முடியும்? ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ நேஷனல் பார்க் உடைய ஃபோக்கஸ் ஏரியா is not only protecting a species but also its habitat. Is it very clear? ஏன் habitat? Only by protecting the habitat of a species you can protect the species. அப்ப how to protect the habitat of a species? By what? By restricting the people movement. Sometime என்ன ஆகுதுன்னா even tribal people were what pushed out. Even the tribal people were what pushed out. இதுதான் poor understanding of preserving a forest. Tribal people உள்ள இருக்கறனால ஃபாரஸ்ட்க்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணா? ஈவன் ஹியூமன்ஸ்னாலே பிரச்சனை ஃபாரஸ்ட்க்குன்னு சொல்லிட்டு ஈவன் he chased out what tribals. பட் ஆனா என்னாச்சு? tribals என்ன பண்ணா? The person who were actually conserving the forest, they themselves become poachers. They themselves become what? Rather than saying what? Okay, poachers ne vechikalam. Ana there is a whole lot of difference between hunting and poaching. Enna difference? Adavadhu the tribals when they were living inside the forest, okay, they killed animal, but that is called hunting. But ana when the tribal people were pushed out of what? The forest in the name of protecting what? The environment, in the name of protecting the entire forest, declaring it as a protected area, national park declare பண்ணி நீ மக்கள்லாம் உள்ள வரக்கூடாதுன்னு துரத்தி விட்டதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்? he started to enter into forest and he started to kill animal, but for what? money. ஏன்னா அந்த மணியை வச்சு தான் அவனால என்ன பண்ண முடியும்? ஃபுட் வாங்க முடியுது. ஏன்னா அதே அவன் ஃபாரஸ்ட்குள்ள இருக்கும்போது அவனுக்கு ஃபுட் வந்து எங்கேயே கிடைக்கும்? ஃபாரஸ்டே கொடுக்கும். புரிஞ்சா? அதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹண்டிங் அண்ட் போச்சிங். என்னன்னா ஹண்டிங் இஸ் ஃபார் ஃபுட் ஆர் ஃபார் சர்வைவல்காக நீங்க இன்னொரு அனிமலை கொன்னா அதுக்கு பேர் என்னது? hunting. Okay, but ana when it comes to poaching, it is done with economic motive. It is done with economic purpose. புரியுதா? ஆமா. So என்னது? hunters, tribals were hunters actually. They were not what? poachers. Poachers கிடையாது. யாரு? tribal people. They were hunters. Of course they will kill another animal because if they feel that that animal can kill them, they will kill another animal if they feel they are hungry. Is it very clear? But ana they never kill what animal for what? Making money. In a tribal society the concept of private property consciousness is absent. புரியுதா?
they have a system of what joint land holding system, Unque system. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எதுல முண்டா ட்ரைபல் அப்ரைசிங் எல்லாம். ஓகே, தட் இஸ் வாட் இட் இஸ். புரிஞ்சா? அப்பதான் இப்ப என்ன புரிய வருதுன்னா, நேஷனல் பார்க்னு ஒரு ஏரியாவை டிக்ளேர் பண்ணா ஸ்பீஷீஸை ப்ரொடெக்ட் பண்ண முடியுது, அந்த ஏரியாவையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியுது. பட் ஆனா யார் அஃபெக்ட் ஆகுறா? ட்ரைபல் பீப்புள் அஃபெக்ட் ஆகுறாங்க. இப்ப என்ன ஆகுது? அந்த ட்ரைபல் பீப்புளையும் அஃபெக்ட் பண்ணாம, ஓகே, ட்ரைபல் பீப்புளுடைய இன்ஹாபிடேஷன் லிவ்லிஹுட்டும் அஃபெக்ட் ஆகக்கூடாது, ஆனா ஸ்பீஷீஸும் கன்சர்வ் ஆகணும், ஏரியாவும் ப்ரொடெக்ட் ஆகணும். அப்படிங்கும் போதுதான் the concept of எது எமர்ஜ் ஆச்சு? பயோஸ்பியர் ரிசர்வ் எமர்ஜ். புரிஞ்சா? வைல்ட் லைஃப் சாங்சுரி ஒன்லி ஸ்பீஷீஸ், நேஷனல் பார்க் ஸ்பீஷீஸ் அண்ட் ஏரியா. பட் இந்த நேம் ஆஃப் இந்த intention of protecting the area, என்னாச்சு? ட்ரைபல் பீப்புள் காட் அஃபெக்டட் அண்ட் தே themselves become the biggest problem of what? biodiversity. பிகாஸ் அவங்க ஹண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான், ஐ மீன் சாரி போச் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் தான் என்னது? பயோஸ்பியர் ரிசர்வ். இங்க protecting the species as well as what? the entire ecosystem without affecting the inhabitants of the forest, without what affecting the inhabitants, அதாவது ட்ரைபல்